பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, நின்றும் இருந்தும் எப்படியாவது இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற அன்பு பெரியோர்களே, உங்களுடைய இருதாள் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டேன். இந்த பட்டிமன்றத்தை இப்போது தொடங்குகிறோம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே அங்கங்க அரசல் புரசலாக பேசுகிறாங்க, பலரும் பேசுகிறாங்க. அங்கன்னு கேட்குறேன், என் காதுக்கும் வருது. அது என்ன சொல்கிறாங்க? வாழ்க்கையில் வெற்றி பெறணும், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும். வெற்றி பெறணும்னா நல்லா சம்பாதிக்கணும். அதில் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, படிக்கணும்பா, படித்தா தானப்பா சம்பாதிக்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் எழுத்தாப்புல இருந்துக்கிட்டு, இவன் ஒரு கிறுக்கு போயடா, ஏடா இந்த எழுத்து வீட்டுக்காரருக்காரில் படித்தவர் தான் என்னடா செய்கிறாரு? வாடகை வீட்டில் குடியிருக்காரு, தெரியுதா? அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? அவர் பிஏ பிஎட். இன்னொருத்தர் சொல்கிறாரு, கிறுக்கு போயிட்டு அவர் எம்எஸ்சி பிஎட்ரா. அவ்வளோ படிச்சிருக்காரா? அவ்வளோ படிச்சிருத்தானா வாடகை வீட்டில் உட்காந்துருக்காரு? அவர் அப்புறம் மனுஷன்ப்பா, பிழைக்க தெரியாத ஆள். படிச்சிருக்கான்ப்பா நல்லா, இப்படி தான் இருக்கான். இந்த அந்த வீட்டுக்காரர் இருக்கார் பார்த்தியா, 3வது தெருவில் ஒரு ஆள் எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? ஒன்றும் பட்டதாரி இல்லை, ஒன்றும் பெருசாக ஒன்றும் படிக்கலை. ஆனால் மனுஷன் காசை குவிக்கிறார். சொல்ல, அந்த கடைக்கு போயிருக்கா நீ? ஊர் சின்னம் பூரா அங்கே தானே இருக்குது. அங்கே பக்கத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு, அவரை விடப்பா இந்த ஜவுளி கடைக்காரர் இருக்கார்ல, அவர் என்ன நம்ம பார்க்கவே 4வது வகுப்பில் 4 வருஷம் வெயில் அவர். தெரியுமாடா உனக்கு? பக்கத்துக்கு எடுத்து சொல்கிறார், தெரியுமா உனக்கு? கடைசியில் அவங்க அம்மா நீ இதை செய்யடா அப்படின்னு சொல்லிச்சு, போனார். இன்னைக்கு பாரு, படித்தவெல்லாம் அவர்கிட்ட தானே வேலை பார்க்குறா, கணக்கு எழுதுறாங்க. நீ என்னவோ பேசிக்கிட்டு இருக்க, படிப்பு ஒன்றும் பெரியது இல்லைப்பா அப்படின்னு ஒரு பிரிவு. என்ன காரணம்னு தெரியாது நமக்கு. இல்லை, உண்மைதான் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. 4 விஷயங்கள் ஊர் பூரா இப்போ போய்கிட்டு இருக்கு இந்த பேச்சு. உள்ளபடியே இது என்னடா விஷயம்? வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு படிப்பு அவசியமா, அவசியம் இல்லையா? இவ்வளோதாங்க சுருக்கம். இருக்காரு பாருங்க, புலவர் ஐயா, நல்ல பேச்சாளர். அவர் வாயிலிருந்து பொய்யே வராது. காரணம் என்னன்னா, அவர் நல்ல ஆசிரியர் விருது பெற்றவர். அதனால அவர் சொல்றாரு, ஐயா நான் எத்தனையோ பிள்ளைகளை படிப்பில் முன்னேற்றி வைத்திருக்கிறேன், அவங்கெல்லாம் நிறையா நல்ல பதவியில் இருக்காங்க, படிப்பு வேணாம்னு சொல்லக்கூடாது, படிப்பு வேணும் அப்படிங்கிறார். அந்த பக்கத்தில் ஒரு பாப்பா மருத்துவர் காவியா. இப்போ மருத்துவம் படித்த பிள்ளை சும்மா இருக்குமா? என்னையா இது? இன்னைக்கு மருத்துவருக்கு தான் மரியாதையே. உங்கள் உயிரே என் கையில் தான் இருக்கு. ஆமாம், சிட்டு ஒரு சிட்டு எழுதியில் மாற்றி விட்டாச்சுன்னா, மருந்தை மாற்றியாச்சுனாக்கா நீ கதை முடிஞ்சிச்சு. அதனால் கல்வி எவ்வளவு முக்கியம், படிப்பு. அவங்க கடைசிகளுக்காக பாருங்க, நம்ம பாரதி அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. பெரிய இடங்களில் பதவியெல்லாம் இருந்துட்டு என்னையா படிப்பு வேணாம்னா சொல்கிறாங்க, உயிரை கொடுத்தும் நான் பேசுவேன்னு வந்திருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்காங்களே நம்முடைய கவிதா ஜவஹர், இந்த இருக்காரு அவங்க. ஐயா என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களும் வாத்தியார், அவரும் வாத்தியார், அந்த பக்கம் டாக்டரு, என்ன உங்கள் காட்டில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறீங்க,
இல்லை, காசு சேர்க்கணும்னா ஊருக்குள்ளே எந்திரிச்சுன்னு கும்பிடணும்னா பார்க்கும்போதே அப்படின்னு சொல்லணும்னா போதும், படிப்பு பெருசாக வேண்டியதில்லை. அவங்க கவிதா ஜவஹர். அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க தம்பி அருண், அவர் வழக்கறிஞர். அவர் சொல்கிறாரு படிப்பு பெருசாக தேவையில்லைங்க, நானும் படித்தவன் தான், ஆனால் படிப்பு தேவையில்லை, சம்பாதிக்கிறதுக்கு சுகமாக வாழ்கிறதுக்கு படிப்பு தேவையில்லைன்னு அவர். அந்த பக்கத்தில் இருக்காருங்க கடைசியாக நம்ம ராஜா. அவர் சொல்கிறார் படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், எதுக்குங்க வெட்டி வேலை? அந்தமா வாழ்ந்தமா சம்பாதிச்சமா நடந்துக்கிட்டே போனோம். ரொம்ப அழுத்தமாக நிற்கிறார் அவர். உள்ளபடியே இது என்னடா விஷயம், வாழ்க்கையில் வெற்றி வருவதற்கு படிப்பு அவசியமா அவசியம் இல்லையா? ஆக இந்த பக்கம் 3 பேர் அவசியம் இல்லைன்றாங்க, இந்த பக்கம் 3 பேர் அவசியம்ன்றாங்க. முதலில் அவசியமே என்ற அணி தொடங்குகிறது. ஐயா புலவர் ராமலிங்க ஐயா பேச வருகிறார். வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியம். 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்பதுதான் படிப்பு தருகிற மிகப்பெரிய நம்பிக்கை. படிக்கலன்னு வச்சுங்களேன், அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. படிச்சுட்டா அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிப்பாங்க. அப்போ எது பெரிய வெற்றியை தரும்? படிப்பு தான் மிகப்பெரிய வெற்றியை தரும். ஒரு குறளை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற 7 சொற்கள் அடங்கிய அந்த திருக்குறளினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய நூல்களை படித்து நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்பதனால் தான் ஒரு சொல்லில் கூட துணைக்கால் போடாமலேயே வள்ளுவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் விளங்கலையாப்பா உங்களுக்கு? சார், மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு 100 பேர் கும்பலாக அப்படியே கூடி இருக்கிறான். ஒரு இளைஞர் வர்றாரு, என்ன அங்கே நடக்குதுன்னு எட்டி பார்க்குறாரு. உள்ள ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியாக எடுத்து காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். இந்த முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா காசு கொட்டும்னா அந்த இளைஞர் பார்த்துக்கிட்டே இருந்தார். வாங்கிட்டு போனவங்களாம் கூப்பிட்டு கேட்டார், ஏண்டா இந்த முடியை வச்சுருந்தா காசு கொட்டும்னு வாங்கும் போறியே, பல வருஷமாக அந்த கரடியை அவனே வச்சுங்கிறான், அவனுக்கு காசு கொட்டவே இல்லை, கொஞ்சம் யோசிக்க கூடாதா அப்படின்னார். அதில் ஒரு பெரியவர் சொன்னார், இதுக்கு தான் 4 எழுத்து படிக்கணுன்றது. அந்த புள்ள என்ன கெட்டிக்காரத்தனமாக சொல்கிறான். ஒரு காலத்தில் இந்த புள்ள ஒரு சமுதாயத்தையே வெற்றி அடைய வைக்க போகிறான், நாடே இந்த பிள்ளையை பாராட்ட போகுதுன்னு அந்த பெரியவர் வாழ்த்தினார். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர். சார், மனிதனுடைய அறிவு தானே சார் வளர்ச்சி. நான் ஒன்று சொல்கிறேங்க, கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம், படிக்க கூட வேண்டான்னு சரி. ஆனால் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு படித்தவர்கள் வேண்டும். சாதாரணமானது இல்லை சார் அது. சார், 65 வயசில் ஒரு பெரியவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். அவர் கிட்னியில் கல் பாவம் ஆகி போச்சு. டாக்டர் என்ன பண்ணார், அந்த கிட்னியில் இருக்கிற கல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பீஸாக உடச்சி அதை எடுத்து அவரை காப்பாற்றிட்டார். அவரை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது கையெடுத்து வணங்கினார். அந்த பெரியவரை பார்த்து டாக்டர் சொன்னார், என்ன ஞாபகம் இருக்குதா சார்? இல்லையே தம்பி, உங்கள் கிளாஸில் 8th படிக்கிற போது நான் அதை உடைப்பேன் இதை உடைப்பேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கோவத்தில் எதிர்காலத்தில் நீ கல் தாண்டா உடைப்பேன். நீங்கள் இன்னைக்கு உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை நான் தான் சார் உடச்சி எடுத்தேன். சார், எதிர்மறையை கூட நேர்மறையாக மாற்றி சிந்திப்பவன் தான் வெற்றி பெறுவான். அதற்கு படிப்பு வேணும்.
படிக்காதவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஓ ஆ அது ஒரு சிலருக்குத்தான் அது வாய்க்கும். ஓ இன்னும் ஒருபடி பார்த்தால் அவர்கள் பெற்ற வெற்றி அவர்களோடு நின்றுவிடும். படித்தவனுடைய வெற்றி தான் தன்னை சார்ந்தவர்களையும் வெற்றி பெற வைக்கும் என்றார். படிப்பு என்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய ஏற்றம் மட்டுமல்ல, தன்னை சார்ந்த குடும்பத்தின் ஏற்றம், அந்த குடும்பங்கள் சார்ந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்றால் படிப்பு தான் ஒரு நாட்டை கூட உயர்த்தும். ஏன்னா வல்லரசு நாடுகளே தலைநிமர வைத்த ஒரு செயல்தான் நம்முடைய விஞ்ஞானி வீரமுத்துவேல் தன் குழுவினரோடு சந்திரயான் 3 கொண்டு போய் 3ல நிறுத்தியிருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த மாபெரும் வெற்றி ஒரு தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதை சிந்தித்து பார்க்கிற போது படிப்புதான் விண்ணளாவுக்கு உயர்த்தும். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, பிச்சை எடுப்பதை கூட கேவலம் என்று பார்த்த இந்த சமுதாயத்தில் ஒரு புலவன் சொன்னான், பிச்சை புகினும் கற்கை நன்றேனா. பிச்சை எடுத்தாவது நீ படிடா, ஏன்னா படிக்காமல் இருக்கிறது அதை விட கேவலம்னா. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். படிதாண்ட கூடாது என்றெல்லாம் அடக்கி வைக்கப்பட்ட பெண்கள் கூட இன்றைக்கு கடல் தாண்டி செல்லுகிற அளவிற்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் படித்த படிப்பு தான். இங்க இருக்கிறாங்க பாரதி பாஸ்கர் ஒரு சிங்க பெண்ணியா, உலகமே பார்த்து வணங்கக்கூடிய பெரியது. ஏன் என்ன காரணம்? சென்ற இடமெல்லாம் ராஜா சாருக்கும் பாரதிக்கும் அவ்வளவு சகல மரியாதை உலகம் சல்யூட் அடிக்குதுன்னா என்ன காரணம்? அவருடைய படிப்பு, அவருடைய ஆழம், அவருடைய சிந்தனை இவைதான் பிரகாசிக்கிறது என்றால் சொந்தங்களை தாண்டி உலகமே சொந்தமாவது ஒரு படித்தவனுக்கு மட்டும்தான் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்றால் அதற்கு கல்வி நிச்சயமாக தேவை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை என்ன திறமையா பேசியிருக்காரு பாருங்களேன். நாட்டில் இல்லம் தேடி கல்வி வந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு அத்தனை கல்விக்கு முன்னேற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் கொடுத்து படிக்க சொல்றாங்க. அரசு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கு இந்த ஊருக்குள்ளே. இப்படியெல்லாம் இருக்கிற போது படிப்பு வேணாம்னு நீங்கள் சொல்லலாமா அப்படின்றத அண்ணல் அம்பேத்கர்லேருந்து தொடங்கி அருமையாக சொல்லி பிடிச்சிருக்கார். எழுத்து பேசுகிறது கொஞ்சம் கடினம்தான். வாங்க கவிதா ஜவஹர் வாங்க. கரடி கதை அப்படியே ஆரம்பிச்சு திடீர்னு சவுண்டு விடுறாரு. நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், படித்தே ஆக வேண்டும். ஐயா இதெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகையிலே பார்த்துட்டோயா. தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க. என்ன பில்டப் இந்த காலத்துல வந்து உட்காந்துக்கிட்டு. நாங்க இப்ப படிப்பு அவசியமா இல்லையாங்கிறது கேள்வி இல்ல. வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியமா அவசியம் இல்லையா என்பதுதான் கேள்வி. அத முதல்ல படிச்சுட்டு வாங்க. நீங்க வெற்றி வரணும்யா. புத்தகத்தை வாழ்க்கையாக படித்தவர்களை விட வாழ்க்கையை புத்தகமாக படித்தவர்கள் தான் நிறைய சாதித்திருக்கிறார்கள், சாதிக்க முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேசுறாங்களே, அவங்க வீட்டில் சமையல் செய்கிறவங்க வேணா கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்து சமைக்கலாம். ஆனால் அந்த சமையலுக்கு தேவையான நெல்லையும் காய்கறிகளையும் பயிரிட்டு தருகிற விவசாயி ஒரு படிக்காத மனிதன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க உடுத்துற உடைக்கு வேணா வடிவமைச்சு கொடுத்தவங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சவங்களா இருக்கலாம். ஆனால் அதை பஞ்ச நூலாக்கி நூலை நெசவாக்கி தருகிற ஒரு படிக்காத நெசவாளி தான் நாம உடை உடுத்துவதற்கு காரணமாக இருக்கிறான். படிக்காத தச்சர்கள் செஞ்ச மேஜையிலையும் நாற்காலியிலையும் நீங்க உட்கார்ந்து படிக்கிறீங்கிறத கொஞ்சம் நன்றியோட நினைச்சு பாருங்கயா. படிக்காம இருந்தா இம்புட்டு வேலை பார்க்கலாம். படிக்காதவங்க தான் எல்லா வேலையும் பார்க்கறாங்க. படிச்சவங்களுக்கு படிப்பே தடையாக இருக்கிறது. இந்த வேலையை பார்க்க மாட்டேன், அந்த வேலையை பார்க்க மாட்டேன், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த படிச்சவங்களுக்கு பிரச்சனையே என்ன தெரியுமாங்கய்யா? கொஞ்சம் படிச்சா ஊரை விட்டு போயிடுவாங்க, அதிகம் படிச்சா ஸ்டேட்டை விட்டு போயிடுவாங்க, ரொம்ப படிச்சா நாட்டை விட்டே போயிடுவாங்க. நம்மெல்லாம் படிக்காததுனால தான் இங்க இருக்கோம். அதிகம் படிக்காததுனால இங்க இருக்கோம். அது ஐயா எனக்கு யோசனையா தான் இருக்கு. படிக்காதனால தானே நம்ம இங்க வந்து சிக்கிக்கிட்டோம். ஆனா படிக்காதவங்க அப்படி கிடையாதுங்கய்யா. 5000 ரூபாய் இருந்தா பெட்டி கடை வைப்போம், 50,000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்போம், 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்போம்.
50 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு ஃபேக்டரி கட்டி உங்களை மாதிரி படிச்ச 100 பேருக்கு நாங்க வேலை கொடுப்போயா. நாட்டை விட்டு ஓடவும் மாட்டோம், வேற வேலை தேடவும் மாட்டோம். என்ன வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எங்களை என்ன ஏனா வானா நினைச்சீங்களா? ஐயா, என்ன பெரிய படிச்சவங்க படிக்காதவங்க என்னையா வித்தியாசம்? நாங்க பேப்பர்ல கை நாட்டு வைக்கிறோம், நீங்க ஆபீஸ்க்குள்ள போகும்போதே கை நாட்டு வச்சுட்டு தான் உள்ள போறீங்க. என்ன பெரிய வித்தியாசம்? நீங்க எந்திரத்துல வைக்கிறீங்க, அவங்க பேப்பர்ல வைக்கிறாங்க. நாங்க உள்ளூர்ல கெத்தா மாடு மேய்க்கிறோம், நீங்க துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கிறீங்க. நீங்க கடனுக்கு ஆடி கார் வாங்கி ஆடாம போறீங்க, நாங்க சொந்த காசுல ஆட்டோல போறோம். என்ன பெரிய வித்தியாசம்? நீங்க மன்னாரன் கோல வேலை பாக்குறீங்க, நாங்க கேக்கரான் மேக்கரான் கம்பெனில வேலை பாக்குறோம். அவ்வளவுதான். அப்ப இடத்துல நமக்கு ஒரு வேலை வாங்கய்யா பாப்போம்யா. 1ஆம் தேதி ஆனா நீங்க சம்பளம் வாங்குறீங்க, 1ஆம் தேதி ஆனா நாங்க சம்பளம் கொடுக்கிற இடத்துல இருக்கோம்யா. படித்த அறிஞர் அண்ணாதான் திராவிட இயக்கத்தின் வரலாற்றின் முதல் பகுதியை எழுதினார். படிக்காத டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அதன் பிற்பகுதியை எழுதினார் என்றால் என்னையா மாறி போச்சு? அவரு எஸ்எஸ்எல்சி படிச்சவர்மா. அந்த அவர் அளவுக்கு படிக்கல இல்லையா? படிச்சிருக்காரு. லண்டன்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல படிச்சவர் நேரு. அவருக்கு பின்னாடி யார் பிரதமர் ஆகணுங்கிறத படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் தானே நிர்ணயம் செஞ்சாரு. அது உண்மையா? அது உண்மையா? ஐயா, படிச்ச அம்பேத்கர் ஜாதிய நெருக்கடிகளை உடைத்து எறிந்தார் என்றால் படிக்காத கக்கஞ்சி அவர்களும் அதை சாதித்துதான் காட்டினார் என்பது எங்க பக்கம். நடுவர் அவர்களே, பரீட்சை எழுதுவதற்கும் மதிப்பெண் பெறுவதற்கும் பட்டம் பெறுவதற்கும் கல்வி அவசியம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கும் கல்வி அவசியம் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேச்சு அது? படிக்கவே வேண்டாம்ல, தப்பு பண்ணி விட்டோமே. இந்த அம்மா கூட சேர்ந்து போய் தெருவானவ இருந்தோம்னா எம்பிட்டு காசு சேர்த்துருக்கலாம் நம்ம. ஓச்சே, எத்தனை தொழில் உண்டுயா, அத்தனையும் செய்தலாம், ஆயிரமா குவிக்கலாமேட்டாங்க. தொலைஞ்சிச்சு. வாங்கம்மா மருத்துவர் அம்மா, வாங்க வாங்க. இங்க பார்த்துட்டு நேரா அங்க பாருங்களேன். கவிதா மேம் பிகாம் பிஎட், அருண் பிஏ பிஎல், ராஜா சார் எம்காம். படிப்பு தேவையில்லைன்னு பேசுறதுக்கே இங்க படிச்சவங்க தான் தேவைப்படுறாங்க. படிச்சதுனாலதான் சொல்றோம் வேண்டாம்னு. ஆளுக்கு 2 டிகிரியை வாங்கிட்டு ஊரா வீட்டு பிள்ளைய மட்டும் படிக்க வேணான்றாங்க. நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப அண்ணாந்து பார்த்த 2 பேரை பத்தி மட்டும் நான் சொல்றேன். மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல பிறக்கிற ஒரு பையன், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவருக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குது. வருஷத்துக்கு ஃபீஸ் 84 ரூபாய் அப்பவே. ஆனா அதை கட்டுறதுக்கு அவர் கையில காசு இல்லை. இவர் அன்னைக்கு தற்செயலா அவரோட ஆசிரியரை சந்திக்கிறாரு. அவர் தான் இவருக்கு பணம் கட்டி சேர்த்து விட்டுறாரு. அன்னைக்கு மட்டும் நான் என்னோட ஆசிரியரை பார்க்காமலேயே போயிருந்தா எங்கேயோ ஒரு கீழத்தூர் கிராமத்துல நான் காணாமலேயே போயிருப்பேன்னு சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த குழந்தையே ராஜா சார் தான். அந்த 84 ரூபாய் ஃபீஸ் கட்டின ஆசிரியர் நம்ம ஐயா தான். அதனால படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது ராஜா சாருக்கு தெரியும். அதை விட நல்லாவே நம்ம ஐயாவுக்கு தெரியும். அனுபவம் இருக்குங்கிறதுக்காக யார் வேணா என்ன வேணா இன்னைக்கு பண்ணிட முடியுமா? நான் தான் தினம் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறேனே, மோட்டர்ல பிரச்சனைனா நானே கைய வைக்கிறேன்னு வச்சா கிச்சான்ற மாதிரி ஒரு பக்கம் எல்லாம் கறி போய் தான் கிடக்கணும். அந்தந்த துறைக்கு படிச்சவங்க தான் அதுல கைய வைக்கணும். அதுதான் சேஃப்டி, அதுதான் பிரிகாஷன். நீங்க சொல்லி தர்றதே படிப்பு தான். இப்பெல்லாம் என்ன பிசினஸ் பண்ணி என்ன சொத்து சேர்த்து என்ன பண்ண போறோம்? லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு தெரியலன்னா ஒரு கையெழுத்துல லட்சாதிபதி பிச்சாதிபதி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? காமராஜர் படிக்கல, அவர் படிக்கல. இங்க பாருங்க, நானும் படிக்கல, யாரும் படிக்க தேவையில்லை, எல்லாம் வாங்க என் பின்னாடின்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு பசிக்கும் பட்னிக்கும் அல்லாடுற குடும்பத்துல புள்ள வயிறு நிறைஞ்சா போதும் ஸ்கூலுக்கு அமைச்சிருப்பாங்களா? இல்ல மதிய உணவு சத்துணவா இருக்குமா? இல்ல சத்துணவு இன்னைக்கு காலை உணவு திட்டமா இருக்குமா? முட்டையோட இல்ல நம்ம ஸ்டேட்டோட லிட்ரசி ரேட் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? படிக்காத மேதைதான், ஆனா எல்லாரும் படிக்கணுங்கிற விதை அவர் போட்டது.
இப்போ கரண்டாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. படிப்பு என்னங்க படிப்பு, திறமை, பேஷன், அதை தேடி போங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது இங்கே எல்லாருக்குமே சாத்தியமாங்கிறது தான் கேள்வியே. ஆனால் கனவு எல்லாருக்குமே இருக்கு. ஜெயிச்ச ஒரு ஏஆர் ரஹ்மான நமக்கு தெரியும், மற்றவங்கெல்லாம் கப்படிச்ச ஒரு டெண்டுல்கரை நமக்கு தெரியும். இன்னும் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் நான் வெளியே தெரிஞ்சிட மாட்டேனான்னு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இது வந்து ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஜெயிச்சிட்டா சூப்பர் கிரேட் எல்லாமே, தோத்துட்டா நாள அருணண்ணன் நம்ம கிட்ட கார்டு இருந்தா புடுங்கிக்கிடுவாங்க, ரூவா இருந்தா எடுத்துக்கிடுவாங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது. ஏன்னா அது நமக்கு பிறப்பால கிடைக்கிற சொத்தும் கிடையாது. படிப்பு ஒன்றுதான் நம்மை உயர்த்தும், வாழ்வின் வெற்றிக்கான பாதைக்கு வழிவகுக்கும் என்று கூறி அரியதொரு வாய்ப்பிற்கு என் மனம் நிறைந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நினைச்சேன் இந்த அம்மா பேசுகிற பிற்பாடு இந்த அம்மா எதுவும் நம்மளை மேஜிக் பண்ண மாதிரி ஏமாத்துறது தெரியல. இப்போ இது பேசுகிற பிற்பாடு நமக்கு தெரியுது, மோசம் போகல இருந்தோம், இனி பொறுப்பதில்லை தம்பி எடடா அப்படின்ற மாதிரி படிக்கணும் தோணுது. பக்கத்திலேயே ஒரு ஆபத்து இருக்கு. தம்பி அருண் உட்காந்து சிரிக்கிறாரு. வாங்க தம்பி அருண் வாங்க. புலவர் ஐயாவும் காவியாவும் வந்து எங்க அன்னைக்கு அட்வைஸா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அட்வைஸ் அப்படின்றது வேப்பலை மாதிரி, பிச்சு கொடுக்கறது ஈஸி, மென்னு திங்கிறது கஷ்டம். நீங்களும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க படிப்பும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அட்வைஸ் தான் பண்டிகளுடைய வாழ்க்கைக்கு வழி சொல்லலை அப்படின்றத நான் சொல்றது. அதுலேயும் காவியா வந்து அருண் அண்ணன் கார்டு இருந்தா எடுத்துப்பாங்க, ரூபா இருந்தா பிடுங்கிப்பாங்க, படிப்பு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. காவியா நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். படிச்சுட்டு வக்கீலுக்கு படிச்சுட்டு ஊர் உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சேன். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன காப்பாற்றிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்புறம் புலவர் ஐயா, ஐயா உங்களை மாதிரி நல்லா படித்தவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கீங்க, ஆனால் படிக்காத கல்வி தந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆமையா, பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்துகிறாங்க. நீங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா நான் இப்போ அட்வொகேட்டு, நான் படித்த மேக்ஸில் படித்த A+B² ஃபார்முலா எங்கே யூஸ் ஆச்சுன்னு தெரில. நான் படித்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் எங்கே யூஸ் ஆச்சுன்னு தெரில. நான் படித்த பிசிக்ஸ் தியரி எங்கே யூஸ் ஆச்சுன்னு தெரில. கம்ப்யூட்டரில் படித்த C++ எங்கே யூஸ் ஆச்சுன்னு தெரில. எனக்கு மட்டும்தான் அந்த நிலமன்னு பார்த்தா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், வீட்டில் டியூப்லைட் மாட்ட சொன்னால் தெரியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், வண்டி ரிப்பேர் ஆகிடும், மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் விடுவான். அதுக்கு எதுக்கு நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச? இன்னும் சொல்லட்டுமா, வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 2 லட்சம் இன்ஜினியர் வெளில வராங்க, ஆனால் ஹெலிகாப்டர் வாங்க நம்ம இட்டாலிக்கு தான் போயிட்டு இருக்கோம்னா என்ன படிப்பு சொல்லி கொடுத்துருக்குது? உங்கள் படிப்பு ஒரு அனுபவத்தையும் சொல்லி கொடுக்கவில்லை. ஒரு காலத்தில் தலையை சுற்றி காதை தொட்டு ஸ்கூலில் சேர்த்தோம், இப்போ ஊரை சுற்றி கடனை வாங்கி ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மை, அது உண்மை. ஒருத்தன் படித்தவன் என்ன பண்ணுறாங்க, கிராமத்தில் நடந்து போயிட்டு இருந்திருக்கான். போகும்போது ஒரு செக்கு மாடு ஒன்று சுற்றுறதா பார்க்குறான். படித்தவனுக்கு குழப்பம், என்ன யாருமே மேய்க்கிறதுக்கு இல்லையேன்னு. செக்கு மாடு கழுத்தில் ஒரு மணி இருக்குது, அது பாட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அங்கே இருக்கிற ஒரு கூரை வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டம், ஐயா அது உங்கள் செக்கு மாடா? ஆமாங்க என்னோட செக்கு மாடு தான். என்னங்க மேய்க்காமல் நீங்கள் பாட்டு உள்ளடிக்கிறீங்க? இல்லை தம்பி, அது கழுத்தில் மணி மாட்டியிருக்கிறேன், அது சுத்த சுத்த மணி சவுண்டு கேட்கும், ஒருவேளை அது சுத்தாமல் நின்றுச்சுன்னா நான் வெளியில் வந்து என்னன்னு பார்ப்பேன் இருக்கான். படித்தவன் குண்டக மண்டக தான் யோசிப்பான். இவன் கேட்டிருக்கான், ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஒருவேளை அந்த மாடு ஒரே இடத்துல நின்று கழுத்தில் மணி ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் கேட்கும்ல அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அந்த படிக்காத பெரியவர் சொன்னாராம், இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது தான் என் மாட்டை நான் பள்ளிக்கூடம் பக்கமே மேய்க்கிறதுக்கு அனுப்புறது இல்லை. அதை யோசிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் படிக்க வேண்டாம்ன்றீங்க. ஆமாம், பட்டுக்கோட்டை தான் ரொம்ப அழகாக சொன்னார். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேறுபட்டு, எழுதி படித்து அறியாதவன் தான் உழுது உழைச்சி சோறும் போடுறான். எல்லாம் படித்தவன் ஏதேதோ பேசி நாட்டை கூறு போடுறான், இவன் சோறு போடுறான், அவன் கூறு போடுறான் பட்டுக்கோட்டையார். படிக்காத ஒரு மனிதர் தான். ஆனா இன்னைக்கும் ஆபீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி நடக்கக்கூடிய எல்லா நகைச்சுவைகளையும் நம்ம போடுவதற்கு மீம்ஸா பயன்படுத்துவது படிக்காத வடிவலுடைய முகம்தான் சொன்னா அவர் வெற்றி அடையவில்லையா? இங்க இன்னும் சொல்லப்போனா மனிதர்கள் கற்றுத்தரும் பாடத்தை எந்த அனுபவமும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அனுபவம் சொல்லித்தரும் பாடத்தை 1000 ஆசிரியர்களும் 1 கோடி புத்தகங்களாக கூட சொல்லித்தர முடியாது. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன், உங்கள் படிப்பு பாடங்களை மட்டுமே சொல்லி தருகின்றன, ஒருபோதும் வாழ்க்கையை சொல்லித்தரவில்லை என்று சொல்லி
நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியமில்லை என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணையா, இந்த கட்சி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டே போகுதே இல்லைங்க. இந்த படித்த ஆளுகள்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் கட்சி சும்மா கனகம்பிதமாக போய்கிட்டு இருக்கு. நானும் இந்த கட்சியில் சேர்ந்துருவேன். பயங்கரமாக இருக்கு. என்னங்க அப்போ கல்வி படிப்பு அவசியம் இல்லையா? பயமால இருக்கு நமக்கு. இந்த பக்கம் ஒரு அட்வொகேட் பேசினா விட்டுருவாங்களா அவங்க? பாரதி அப்படியே போர்க்குரலில் நிற்கிறாங்க. வாங்க பாரதி, வாங்க. வழக்கமா எனக்கு முன்னாடி ராஜா சார் பேசுவாரு. நல்லா அவரை மறுத்து சொல்லலாம், எவ்வளவு சொன்னாலும் தாங்குவாரு. ஓ, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. எவ்வளவு சொன்னாலும் தாங்குவாரு. ஆனா இப்ப எனக்கு முன்னாடி பேசி இருப்பது ஒரு இளைஞர். நல்லா பேசுனீங்க தம்பி, நல்லா பேசுனீங்க. தம்பி பேசும்போது சொல்றாரு, வருஷத்துக்கு 2 லட்சம் இன்ஜினியர் வெளியில வராங்க, ஹெலிகாப்டர் வந்து இட்டாலியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். தம்பி எப்போ நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? வக்கீல் தான் சார். நம்முடைய சந்திராயனை உருவாக்கி அத்தனை என்ஜினியர்ஸும் இந்தியாவிலே படித்த இளைஞர்கள். தம்பி என்ன சொல்றீங்க நீங்க? நிலவினுடைய பின்பகுதியில் சவுத் போல்ல போய் லேண்டரை இறக்கின முதல் நாடு நம்முடைய நாடு என்றால் தேசத்திலே படித்த என்ஜினியர் செஞ்சதுங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து யாரும் அது செய்யலைங்க. தம்பி வந்து ஊரை சுத்தி கடன் வாங்கி ஒருத்தரை பள்ளியில சேர்த்திருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளிகள் எவ்வளவு தரத்தோடு திகழ்கின்றன, எவ்வளவு நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. எதுக்கு ஊரை சுத்தி கடன் வாங்குறீங்க நீங்க? நம்ம வீரமுத்து வேலை அரசு பள்ளியில படிச்சு வந்தவர் தானே தம்பி. இவங்க இவராவது பரவாயில்ல, தம்பி கொஞ்சம் வயதுல சிறியவர், இந்த இளமையில அப்படிதான். கவிதா தங்கச்சி இன்னைக்கு பேசியிருக்கிற பேச்சு இருக்கு பாருங்க. அவங்க சொல்றாங்க, எங்க புலவர் பேசினதுக்கு இதெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே கேட்டுட்டோம். ஏன்னா அவர் கத்தி பேசினாராம், அவராவது கொஞ்சம் தாம்மா கத்தி பேசினாங்க. நீங்க கத்தி கத்தி பேசுனீங்க. எப்பவுமேங்க வழக்கறிஞர் தம்பிக்கு தெரியும், பொய் இருக்கிற இடத்துல சத்தம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். வடநாட்டு சகோதரர்கள் இங்க வந்துட்டு நீ ஓரமா உட்காருன்னு சொல்றாங்களா? ஐயா நான் சென்னையில் இருக்கையா, எங்க ஊர் முழுக்க மெட்ரோ ரயில் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த சகோதரர்கள் வடநாட்டிலிருந்து வந்த சகோதரர்கள் காலையில் 5:30 ராத்திரி 8 மணி மட்டும் வேலை செய்யறாங்க. கஷ்டமான வேலை. இதே மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா யார் வேலை செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? நம்முடைய மாநிலத்துக்காரர்கள். இன்னைக்கு ஏன் அவங்க செய்யல? அவங்க படிச்சுட்டாங்க, மேல போயிட்டாங்கய்யா. அவன் படிக்கல, அதனால வந்து செய்யறாங்க. மேல மேல சொல்றாங்க, நேரு வந்து நிறைய படித்தார், ஆனால் நேருவுக்கு பின் வந்த காமராஜர் தான் அடுத்த பிரதமரை முடிவு செய்தார். அடுத்த பிரதமரை முடிவு செய்கிற காமராஜ் படிக்காதவர் தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று காமராஜர் ஏன் நினைத்தார்? அவங்க கேட்கிறாங்க, 5000 ரூபாய் இருந்தா இந்த கடை போடலாம், 50 லட்சம் ரூபாய் அந்த கடை போடலாம் சொன்னீங்கல்ல கவிதா? ஆமா ஆமா சொன்னீங்களா? அவ்வளவு ஈஸியாமா கடை போடுறது? லைசன்ஸ் வாங்கிடுவீங்க நீங்க, வாங்கிடுவீங்க. பேங்க்ல போய் லோன் வாங்கிடுவீங்க நீங்க. ஐயா இவங்க சொல்றது மாதிரி படிக்காதவர்கள் வெற்றி பெறுவது என்பது எளிதா என்ற கேள்வியை இந்த மன்றத்தில் நான் வைக்கின்றேன். கிராமத்திலிருந்து வந்த எல்லாரும் இளையராஜாவாக ஆகிவிட முடியுமா? பள்ளி படிப்பை பாதியிலே முடித்த ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கார் விருது கிடைத்தது. அதனால் பள்ளி படிப்பை பாதியிலே கைவிட்ட அத்தனை பேர் ஆஸ்கார்ல இருந்து வாங்க வாங்க உங்களுக்கு விருது தரணும் கூப்பிடுறாங்களா? வெற்றி பெற்றவர்கள் இந்த மானுட திரளில் ஒரு விழுக்காடு கூட இருக்க மாட்டார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க 3 பேரும் வெற்றி பெற்றவர்களை எடுத்து அதுல படிச்சவங்க யாரு, படிக்காதவங்க யாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், தோல்வியுற்றவர்களில் பாருங்கள் படித்தவர்கள் எத்தனை பேர், படிக்காதவர்கள் எத்தனை பேர் என்று பாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த கேள்வி வருதுங்கய்யா. படித்தவன் என்ன செஞ்சு கிழிச்சான்? அவன் ஜெயிக்கலையா, இவன் ஜெயிக்கலையா, நான் ஏன் படிக்கணும்? இப்படி கேட்கிறவர்களில் பல பேர் ஏற்கனவே வசதியா இருக்கிறவங்க ஐயா, ஏற்கனவே ஒரு வசதிக்கு வந்துட்டவங்க. அந்த குழந்தைகள் ஒருவேளை படிக்காவிட்டால் கூட அந்த குழந்தைகளை தாங்கி பிடிக்கவும் தூக்கி பிடிக்க
அனுபவிக்கவும் பணமும் பதவியும் அதிகாரமும் அந்த குடும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் நீங்க இந்த கேள்வியை கேட்கறத பார்த்து நாளைக்கு எந்த பிடிப்பும் இல்லாத எங்களுடைய சகோதரர்களும் இதை சொல்ல ஆரம்பித்தால், அவர்கள் கீழே விழுந்து விட்டால் அவர்களை தாங்கி பிடிக்க யார் இருக்கிறார்கள்? பள்ளத்திலே விழுந்து கிடந்த ஒரு சமூகத்தை மேலே எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வியை தவிர வேறு என்ன இருக்கிறது என்று அடுத்து பேசுகிறவர் பதில் சொல்லணும். சார், படிக்காதவன் வெற்றி பெறுவது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு விபத்து, அது ஒரு ப்ராபபிலிட்டி. சில பேருக்கு நடக்கும். ஆனால் பாக்கி இருக்கிற 99 விழுக்காடுக்காரர்களும் முறையாக படித்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னார், மலை வாழை அல்லவா கல்வி என்று கேட்டார் அவர். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை என்று இத்தனை பேர் சொல்லி போன பிறகு கவிதாவையும் ராஜா அவர்களையும் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் படித்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து, அந்த தம்பி வக்கீலுக்கு படிச்சு நீங்கள்லாம் உங்களை சேஃபா வச்சுப்பீங்க, பாக்கி இருக்கிறவெல்லாம் 5000 ரூபாய்க்கு கடை வைக்கணும், 5000 ரூபாய்க்கு அது பண்ணணும், பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடணுமா? என்ன நியாயமா இது? கோழி பண்ண வைக்கணும், கோழி பண்ண வைக்கணும். சமூகம் என்பது படிப்பினால் மாத்திரம்தான் உயர முடியும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். ஆடா, இப்ப தாயா கொஞ்சம் நிம்மதி இருக்கு. படிக்கணும் எவ்வளவு அவசியம்னு இப்ப தெரியுது இல்லை நமக்கு. நம்மளாம் கிறுக்கு பெயராவில் இருந்திருக்கான், இன்னும் கிறுக்கு ஆக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கு ஐயா. என்ன செய்ய, வேற வழி இல்லை இல்ல. வாங்க ராஜா, வாங்க. புலவர் ஐயா, அந்த அம்மா டாக்டர் அம்மா 3 பேர் சேர்ந்து எங்க 3 பேரையும் மிரட்டி இருக்காங்க. அதுல இப்போ பாரதி மேடம் சொன்னாங்க, படிக்காதவன் வெற்றி பெறுவது ஆக்சிடென்ட், ஆனால் படித்தவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், படித்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெற்றி இருக்கிறதா? இப்போ ஐயா படித்தாரு, அப்போ அவரோட சேர்ந்து எத்தனை பேர் எம்ஏ படிச்சிருப்பாங்க? எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல. எத்தனையோ பேர், ஒரு 10 பேராவது இவரோட சேர்ந்து எம்ஏ படிச்சிருப்பாங்க. 10 பேர்ல எத்தனை பேரை அடுத்த ஆளுக்கு தெரியும்? இப்போ படிப்பு ஒரே மாதிரியான வெற்றியை தரவில்லைன்றதுக்கு நீங்களே உதாரணம் காட்டியிருக்கீங்க. என் கூட படித்த பையன் கணக்கில் முட்டை மார்க் வாங்கினான். நான் பிகாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது ஒரு நாள் அவனை பார்த்தேன், 2 வீலரில் வந்தான். ஏண்டா நான் இவ்வளவு படித்து சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கேன்னு. அவன் சொன்னா, நீ முட்டை வாங்கி என்னை வெளியே தள்ளினார்லடா, நான் வந்து முட்டை கடை ஒன்று ஆரம்பித்தேன். இதுவும் நடந்தது. முட்டை கமிஷன் கடை, ஒரு முட்டைக்கு 1 பைசாவான். நான் சொன்னேன், 1 பைசா கமிஷன் எப்படிறானே, டெய்லி 10 லட்சம் முட்டை விற்கிறேன்னா. இதுவும் நடந்ததுமா. இது ஆக்சிடென்ட் கிடையாது, இன்சிடென்ட். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, படிப்பு மட்டுமே உயர்த்தாது. ஒருவேளை உனக்கு படிப்பு வரலைன்னா, படிப்பில் தோல்வி அடைஞ்சனா, படிக்கிற வசதி இல்லைன்னா, நீ வாழ்க்கையில் முன்னேற வேறு வழிகள் இருக்கிறதுன்னு காட்டுறதா எங்கள் அணியை தவிர படிக்காதீங்கன்னு சொல்கிறது. புலவரையா பொய் சொல்ல மாட்டாருன்னு நடுவரையா சொன்னார். ஆனால் அவர் ஒரு கதை ஒன்று ஜோடிச்சார் பாருங்க. படித்தாளுங்க ஜோடிக்கிற கதை இருக்கே. ஒரு பையன் படிக்கும்போது வாத்தியார் சொன்னானா, நீ கல் உடைக்க போவேன்னாராம். எனக்கு தெரிய எந்த வாத்தியாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. மாடு மேய்க்க போவேன்னு வேணா சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு வாத்தியாரை கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் கல் உடைக்க போவேன்ட்டாராம். அவன் வாத்தியாரோட கிட்னி கல்லை உடைச்சானா. இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுல துணை எழுத்தே இல்லை. என்ன அர்த்தம்? துணைக்கால் இல்லாம சொந்த காலில் நிக்கலாமா? இந்த ஒரு குரல்ல தான் துணை எழுத்து இல்லையா? முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. இதுலயும் தான் துணைக்கால் இல்ல. இந்த புலவர்கள் வாயில போய் வராதுன்னு அதுக்குத்தானே சொன்னேன் ஐயா. நான் 3 குரல் சொல்றேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், முயற்சி
அதனுடைய பொருள் படித்தவங்களுக்கு மட்டுமா படிக்காதவங்களுக்குமா? எல்லாருக்கும் தான். பார்த்தீங்களா? ரெண்டு பக்கமும் தான். முயற்சி செய்தால் படித்தவனுக்கும் அது திருவினையாக்கும், படிக்காதவனுக்கும் திருவினையாக்கும்னு நடுவரே ஒத்துக்கிட்டார்ல. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க நீங்களே. எல்லார் கையில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்களே. இந்த ஆப்பிள் ஃபோன் உலகம் முழுக்க பல கோடி ஆப்பிள் ஃபோன் விற்றுருக்கு. இதை கண்டுபிடித்த ஸ்டீஃபன் ஜாப்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கியவர், கல்லூரியில் போய் படிக்காதவர். கொஞ்சம் ஒரு செமஸ்டரை தாண்டி படிக்கலை. போயிருக்கார், ஒரு செமஸ்டர் படிக்கல, சர்டிபிகேட் வாங்கல. நம்ம ஊர்லங்க ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார், கோயம்புத்தூர்ல இருந்தாரா இல்லையா? முதலில் இந்தியாவில் முதல் எலக்ட்ரிக் மோட்டாரை கண்டுபிடித்தவர் ஜிடி நாயுடு. அவரு பள்ளிக்கூடம் பக்கமே போல. சார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வரிசை எடுத்துக்கோங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ல தொடங்கி எம்ஜிஆர், ஜானகி அம்மாள், டாக்டர் கலைஞர், எத்தனையோ பேர் கல்லூரி பக்கமே போகாதவர்கள். அவங்கெல்லாம் எப்படி இவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டார்கள்? ஒரு சில பேர்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பில் கேட்ஸ் கல்லூரிக்கு போகாதவர். மிக்கி டொனால்ட், இந்த மிக்கியை உருவாக்கிய வால்ட் டிஸ்னி பள்ளிக்கூடம் போகாதவர். ஏங்க இவ்வளவு மைக்கு லைட் போட்டு வச்சிருக்கமே, இவ்வளவையும் பார்க்கிற தாமஸ் ஆல்வா எடிசனே ஸ்கூலுக்கு போய் விரட்டப்பட்டவர். அதனால தயவு செய்து ஒன்று யோசிச்சுக்கங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். கல்வியை விட தன்னம்பிக்கை முக்கியம், கல்வியை விட ஒழுக்கம் முக்கியம் என்றை சொல்வதற்கு தான் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோமே தவிர, கல்வி என்பது நம்ம மக்களுக்கு வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை. படிப்பு மட்டுமே முன்னேற உதவும்னு நினைக்காதீங்க. கல்வியை தாண்டி இந்த மண்ணில் எத்தனையோ இருக்கிறது. பிள்ளைகளுக்கு படிக்கலைன்னா வேற ஏதாவது செய்ய சொல்லுங்க. அதுக்கு தான் டெண்டுல்கருக்கு ஒரு பெரிய சிலை வச்சிருக்காங்க. அவர் எந்த காலேஜுக்கு போனார்? சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட்டை தன் கடவுளாக நினைத்தார். அவர் கிரிக்கெட்டின் கடவுளாக மாறினார். ஆனால் பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லித்தாருங்கள், அது உங்க விருப்பம், அது இல்லாமல் முடியாது. படிக்காமலும் ஜெயிக்கிறவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்லித்தாருங்கள், அதுதான் சிறந்தது என்று சொல்லி மீண்டும் தீபாவளி திருநாள் நாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, இந்த தலைமுறை சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு இது. இந்த கட்சிக்காரர்களெல்லாம் வேண்டும் அவசியம் என்று பேசியிருக்காங்க. இந்த கட்சிக்காரங்க பூரா அவசியம் இல்லை என்று பேசியிருக்கிறாங்க. நான் எனக்கு விருப்பமானதுன்னா இதையும் கேட்டிருக்கேன், இதையும் கேட்டிருக்கிறேன். நான் நிறுத்தத்தான் சொல்லணும். படிக்காதவனெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவான்னு சொல்ல முடியாது, படித்தவரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட முடியாது. இதுவும் முடியாது, அதுவும் முடியாது. ரெண்டும் தெரியுது, ரெண்டு பக்கமுமே சிக்கல் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் பிந்தி போய் பார்க்குறேன். அப்படி போய் பார்த்தா தான் இது தெரிய விஷயம். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஊரில் இருந்ததுன்னு சொன்னால், படித்தவங்க இருந்தாங்க, படிக்காதவங்க இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? எந்த நாளும் அடிமைப்பட்டு கிடந்துச்சு. ஏன் அடிமையாச்சு? படிக்காமல் இருந்தோம். யாரோ கொஞ்சம் பேர் படிச்சிருந்தாங்க, நீங்களும் நானும் படிக்கலை. படிக்காதது மட்டுமல்ல, இந்த ஊர்ல படித்தவனுக்கு நாம அடிமையா இருந்தோம். இந்த ஊர்ல படித்த மக்கள் இருந்தாங்களே, அவங்க என்ன செஞ்சு விட்டாங்க? நம்மளை ஊருக்குள்ள வராத, கோயிலுக்குள்ள வராத, நல்லா விவசாயம் பண்ணி எனக்கு மட்டும் கொடு, மற்றபடி உள்ள எங்கேயும் வரக்கூடாது, நீ உள்ள வந்தா தீட்டுட்டாங்களையா. அது எப்படியா சாத்தியம்? ஆனா அதை நம்பிக்கிட்டு இருந்த நாடு. 1000 ஆண்டுகளாக நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனா எப்போது வெள்ளைக்காரர்கள் இங்கே வந்து கல்வியை சொல்லிக் கொடுத்தார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்போது கல்வி வந்து சேர்ந்ததோ அப்போதுதான் இந்த மக்கள் என்ன விழித்துட்டான். இல்லை, அடிமைத்தனம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த ஊருக்குள் அது இருக்கிறது என்று விழித்தான். ஆகா, சுதந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. மூன்றாவது சகோதரத்துவம் என்று ஒன்று இருக்கிறது.
காங்கிரஸ் பேரியக்கத்தில் முதல் தலைமுறை படித்தவர்கள் வந்தார்கள். பொருளாதார தத்துவத்திலும் முதல் பேரியக்கம் வந்தவர்கள் வந்தாங்க. ஆனால் இந்த கடைசி இருக்கிறதே சகோதரத்துவத்துக்கான இடம், அங்கே வருகிற பொழுதுதான் மூன்றாவது தலைமுறையாக படிக்க முதல் இப்பத்தான் படிக்கிறோம் என்று வெள்ளைக்காரர்களிடம் படித்தவர்கள் இருக்கிறார்களே, அந்த கடைநிலை மனிதர்கள், கீழே கீழே என்று ஒதுக்கப்பட்ட மக்கள், அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது என்று சொல்லி, அங்கல்ல அடிமை, இங்கேயும் அடிமை இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று எப்போது நினைக்கிறார்கள் என்று சொன்னால், படிப்பு இருந்தால்தான் விடுதலை பெற முடியும் என்று எண்ணினார்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒன்று சொல்கிறேன், நாம் சராசரி மனிதர்களாக படித்தவர்களாக இருந்தால்தான் சமமாக உட்கார முடியும், சமமாக பேச முடியும், சர்வதேச அரங்குகளிலே போய் நிற்க முடியும். எல்லா வெற்றிகளையும் பணம் வீட்டுவதல்ல வெற்றி, வாழ்க்கையை செம்மையாக்குவதும், எல்லா மனிதரையும் சமமாக கருதுவதிலும், எல்லா இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவதிலும், எல்லா வெற்றியையும் எல்லாருக்கும் உரியதாக ஆக்குவதிலும் தான் மானுடம் வெல்கிறது. அந்த வெற்றியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால், என் பிள்ளைகளே, எழுங்கள், படியுங்கள், படிப்பை மறந்து விடாதீர்கள். உங்கள் கரங்களில் இருந்து களவாடப்படக்கூடியது அல்லாது படிப்பு தான் நம்மை ஆளாக்கும், வாழ்வை செழிப்பாக்கும். படிக்க 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 என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.